நீதிபதிகள் நியமனம் செய்வதில் கடைபிடித்து வரும் தேர்வுக்குழு முறை சரியானதே என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி RM லோதா தெரிவித்தார். நீதிபதிகள் தேர்வுக்குழு மூலம் நீதிபதிகள் நியமனம் செய்யப்படுவது தொடர்பாக டெல்லியில் வசித்து வரும் தமிழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராம்சங்கர் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்தார். அதில் நீதிபதிகள் தேர்வுக்குழுவில் உள்ளவர்கள் ஒரு நீதிபதியை நியமனம் பரிந்துரைக்கும் போது அவர்கள் நடத்திய கூட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விவரங்களையும் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும், கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுநாத்தை பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க செய்த பரிந்துரை தொடர்பான குறிப்புகளை வெளியிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி RM லோதா, நீதிபதிகள் குரியன் ஜோசப், RF நாரிமன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நான் தான் நீதிபதிகள் தேர்வுக்குழு தலைவராக உள்ளேன் என்றும், தனக்கு தெரியாமல் வேறு எந்த ஒரு தேர்வுக்குழுவும் இயங்க முடியாது என்றும் RM லோதா தெரிவித்தார். மேலும் நீதித்துறை மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை தகர்த்து விடாதீர்கள். இந்த அமர்வில் உள்ள நான் கொலிஜியம் முறையில் முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நீதிபதிகள் பிரிவில் இடம்பெற்றுள்ளேன். அதேபோல் நீதிபதி RF நாரிமன் தேர்வுக்குழுவால் அண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆவார் என அவர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று நிறைவு பெறுகிறது. தமிழக சட்டப்பேரவை கடந்த மாதம் 10ஆம் தேதி தொடங்கியது. இதில் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் மற்றும் விதி எண் 110 கீழ் ஏராளமான புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டார். இந்த கூட்டத்தொடர் இன்றுடன் முடிவடைய உள்ளது. இந்நிலையில் கடைசி நாளான இன்று நடப்பு கூட்டத்தொடரில் இதுவரை அறிமுகம் செய்யப்பட்ட 10க்கும் மேற்பட்ட சட்ட மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட உள்ளன. அப்போது நடைபெறவுள்ள விவாதங்களுக்கு பன்னீர்செல்வம் பதிலளிக்க உள்ளார். B.Ed தேர்வில் குளறுபடி நடைபெற்றுள்ளதாக கூறி சென்னையில் உள்ள ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்திற்கு அருகே மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் மாவட்டம் கருங்கல் கிராமத்தில் உள்ள ஜேம்ஸ் கல்வியியல் கல்லூரியில் 90க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியுள்ளனர். கடந்த 2ஆம் தேதி வெளியிடப்பட்ட தேர்வு முடிவில் தேர்வு எழுதிய மாணவர்கள் தேர்வு எழுத வரவில்லை என பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவர்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. அதில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி மாணவர்களின் விடைத்தால் மறு மதிப்பீடு செய்யப்படும் என பல்கலைக்கழக நிர்வாகம் கூறியதை அடுத்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ராணுவத்தில் பணியாற்றிய ஓய்வூதியர்களுக்கான குறைதீர்க்கும் நாள் முகாம் மதுரையில் நடைபெற்றது. மதுரை தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க அரங்கத்தில் நடைபெறும் 123வது ராணுவ ஓய்வூதியர்கள் குறைதீர் முகாமை டெல்லியில் உள்ள ராணுவ ஜெனரல் அக்கவுண்ட்ஸ் கண்ட்ரோலர் வந்தனா ஸ்ரீவத்சா தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் ராணுவத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் இருந்து அதிகாரிகள், வங்கி அதிகாரிகள், ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு மதுரை, அதன் சுற்று மாவட்டங்களில் இருந்து வந்துள்ள ராணுவ ஓய்வூதியர்களின் குறைகளை கேட்டறிந்து அதற்கான தீர்வுகளை உடனடியாகவோ குறுகிய காலத்தில் செய்து கொடுக்கின்றனர். இந்த முகாமில் 1300க்கும் மேற்பட்ட மனுக்கள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 500க்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு உடனடி தீர்வு கண்டுள்ளதாகவும் முகாம் அதிகாரிகள் தெரிவித்தனர். முகாமில் ஆயிரக்கணக்கான ராணுவ ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டனர். அங்கன்வாடி ஊழியர்கள் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி திருச்சியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்களை முழுநேர ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும், ஊதிய குழுவால் வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏராளமானவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அனைவரையும் கைது செய்தனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாமக்கல் அருகே இஸ்ரோ சார்பில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் கிராம மக்கள் மற்றும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 3 நாள் அறிவியல் கண்காட்சி தொடங்கியுள்ளது. இந்த கண்காட்சியில் ஆரியப்பட்டா முதல் இன்சாட், சந்திராயன், ராக்கெட் மாடல்களான SLV, ASLV, BSLV, GSLV ஆகியவற்றின் மாதிரிகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சி மாணவர்கள் மட்டுமின்றி அனைவரும் அறிவியலை அறிய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ அதிகாரி RS கண்ணு, இந்த நிகழ்ச்சி மூலம் மாணவர்கள் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ராக்கெட்டுகளின் மாடல்களை இந்த கண்காட்சியில் பார்த்து அதன் செயல்பாடுகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். இந்த கண்காட்சி கடந்த 5 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரை சுமார் 5 லட்சம் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டு களித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே புதுப்பட்டியில் உள்ள காட்டுநாயக்கன் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க கோரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் உள்ள காட்டுநாயக்கன் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகாவில் உள்ள புதுப்பட்டியில் உள்ள காட்டுநாயக்கன் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சாதி சான்றிதழ் வழங்க கோரி தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் ஏராளமான பொதுமக்கள் குழந்தைகளுடன் திண்டுக்கல் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறை மற்றும் கோட்டாட்சியர் அலுவலக அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர்.